சிவகங்கை மாவட்டம் இலுப்பைக்குடி கிராமத்தில் உள்ள இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி பள்ளியில் வீரர்களை வழி அனுப்பும் விழா நடைபெற்றது. இதில் 44 வார காலம் பயிற்சி முடித்த வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பு மற்றும் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஃபாரூக். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஃபாரூக். இலுப்பைக்குடியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த அணிவகுப்பு மற்றும் சாகச நிகழ்ச்சியில் பயிற்சி முடித்த எத்தனை வீரர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம் பரிதா. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி மையத்துல 44 வார கால பயிற்சியை முடித்த 1084 வீரர்களை வழி அனுப்பும் விழா இன்று ரொம்ப சிறப்பான முறையில் நடைபெற்றது. இது பயிற்சி முடித்த வீரர்களுடைய அணிவகுப்பு மற்றும் சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை மெய்சிலிக்க வைத்தது. சிவகங்கை அடுத்த உள்ள இலுப்பக்குடி கிராமத்தில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி மையமானது கடந்த 2011ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இங்கு எல்லை பாதுகாப்பு படைக்காக தேர்வு செய்யப்படும் வீரர்களுக்கு உடல் பயிற்சி, ஆயுதங்களை கையாளுதல், களப்பயிற்சி, துப்பாக்கி சுடும் பயிற்சி என பல்வேறு பயிற்சிகள் 44 வார காலத்திற்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. அவர்கள் எல்லையில் பயிற்சி முடிந்தவுடன் அவர்கள் எல்லையில் பாதுகாப்பு பணிக்காக அனுப்பப்படுகின்றார்கள். இந்நிலையில இன்று இந்த மையத்துல 488வது பேட்ச் பயிற்சி வீரர்கள் 44 வார கால பயிற்சியினை முடித்த 1084 வீரர்கள் பணிக்கு திரும்பும் அணிவகுப்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில பயிற்சி முடித்த வீரர்கள் தேசிய கொடியை வீரர்கள் ஏந்தி அவர்கள் நடந்த அந்த அணிவகுப்பு மரியாதை அணிவகுப்பு பார்வையாளரை மெய்சிலிக்க வைத்தது. இந்த அணிவகுப்பு மரியாதையை அந்த மையத்தினுடைய ஐஜி நிர்பய் சிங் கலந்து கொண்டு பயிற்சியில சிறந்த வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில சுமார் 3000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். பரிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஃபாரூக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.